ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா மூவரும் சேர்ந்து போட்ட திட்டம் வெற்றியடைந்து விட்டதாக நினைத்து மனதுக்குள் கொண்டாடிக் கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தார்கள். ஆனால் அவர்கள் அறியாத ஒரு விஷயம் இருந்தது. அவர்கள் செய்த ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு செயலும் கூட யாரோ ஒருவரின் கண்களில் பதிவாகிக் கொண்டிருந்தது. வீட்டுக்குள் வந்த உடனே ஈஸ்வரி வழக்கம்போல் எதுவும் தெரியாதது போல முகத்தை மாற்றிக்கொண்டு நடிக்க ஆரம்பித்தாள். மலர் பதட்டமாக குழந்தையை தேடிக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். சேது குளித்து முடித்து வெளியே வந்தபோது குழந்தையை காணவில்லை என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. இதுவரை வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் தன்னுடைய குழந்தையை காணவில்லை என்ற செய்தி அவனை முழுவதுமாக உடைத்து போட்டது. குழந்தை பிறந்த நாளிலிருந்தே அவன் மனதில் ஏற்பட்டிருந்த பாசம் இப்போது பயமாக மாறியது. என் குழந்தைக்கு எதுவும் ஆகிவிட்டதோ என்ற எண்ணமே அவனை நடுங்க வைத்தது. மலர் நடந்ததை விளக்க முயன்றாள். ஆனால் ஈஸ்வரி உடனே இடையில் புகுந்து மலரையே குற்றவாளியாக மாற்ற முயன்றாள். அவளுடைய குரலில் போலியான கோபமும் முகத்தில் செயற்கையான கவலையும் இருந்தது. வீட்டிலிருந்த சிலருக்கு அது உண்மையாகவே தோன்றியது. ஆனால் விதி வேறு முடிவை தயாரித்து வைத்திருந்தது. அதே நேரத்தில் வீட்டின் வாசலில் சாவித்திரியும் தாமரையும் குழந்தையுடன் வந்து நின்றனர். குழந்தையை பார்த்ததும் சேதுவின் உயிரே திரும்பி வந்தது போல் இருந்தது. அவன் வேகமாக ஓடி சென்று குழந்தையை தன்னுடைய கைகளில் வாங்கிக் கொண்டான். குழந்தையை அணைத்தபடி நிம்மதியாக மூச்சு விட்டான். ஆனால் அதற்குப் பிறகு சாவித்திரி சொன்ன வார்த்தைகள் அங்கே இருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தின. குழந்தையை யாரும் கடத்தல, உங்க வீட்டிலிருந்தே கடத்தி வைக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க என்ற ஒரு வரி அங்கே இருந்த ஒவ்வொருவரின் முகத்தையும் மாற்றியது. ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்கள் கண்களில் பயம் தெரிந்தது. சாவித்ரி தன்னுடைய கைபேசியை எடுத்தாள். அதில் பதிவு செய்யப்பட்டிருந்த வீடியோவை அனைவருக்கும் காட்டினாள். அந்த வீடியோவில் ஈஸ்வரி குழந்தையை வாங்கிச் செல்வது, ஐஸ்வர்யா அருகில் நிற்பது, சித்ரா உதவுவது, பின்னர் ஒரு பெண்ணிடம் குழந்தையை ஒப்படைத்து பணம் பற்றி பேசுவது வரை அனைத்தும் தெளிவாக இருந்தது. அந்த காட்சியை பார்த்த சேதுவின் கண்களில் கோபம் வெடித்தது. அந்த இரவு வீடு முழுவதும் அமைதியாக இருந்தாலும் பலருடைய மனதில் புயல் வீசியது. ஒருபுறம் உண்மை வென்ற மகிழ்ச்சி இருந்தது. இன்னொரு புறம் குடும்பம் இந்தளவுக்கு சிதைந்து விட்டதே என்ற வருத்தமும் இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக இருந்தது. அந்த குழந்தை பாதுகாப்பாக இருந்தது. அதுவே அந்த நாளின் மிக